வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து நட்சத்திரத்துக்கான பரிகார கோவிலை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான பரிகார கோவில். சரி, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்குமே ஒரு வைராக்கியம் உண்டு, வைராக்கிய குணம் உண்டு, பிடிவாத குணம் உண்டு. சரி, இந்த நட்சத்திரத்தின் அதிபதி உங்கள் ராசி கட்டத்தில் நல்ல முறையில் இருந்துட்டார்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி பலகீனம் ஆயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்றம் தடைபடும். சரி, இந்த நட்சத்திரம் எங்கே போய் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4 பாதம் முழுவதும் மீனராசி மண்டலத்தில் இருக்குது. பாருங்கள், மீனராசி மண்டலம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துப்படி மோட்ச ராசி மண்டலம். அதாவது மேஷராசி 1ன்னா மீனராசி 12. அப்போ பாருங்கள், சனி பகவானுடைய நட்சத்திரம்லாம் எப்படி போய் அமருதுன்னு. காலபுருஷ தத்துவத்துப்படி 4ஆம் வீட்டில் பூச நட்சத்திரமும், 8ஆம் வீட்டில் அனுச நட்சத்திரமும், 12ஆம் வீட்டில் உத்திரட்டாதி நட்சத்திரமும் அமையுது. இப்போது காலபுருஷ தத்துவத்துப்படி 4, 8, 12 கூடிய கிரகம், அதாவது 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம் இல்லையா, அந்த சுகஸ்தானத்தில் அவருடைய நட்சத்திரம் அமருது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம், அங்கே அவருடைய நட்சத்திரம் இருக்குது. 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானத்தோட மோட்சஸ்தானம், அங்கே 12ஆம் இடத்துலையும் அவருடைய நட்சத்திரம் அமருது. அப்போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு கர்ம பலனோடு தான் பிறந்திருப்பார். இந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, ஏதோ ஒன்று இழந்த போல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நட்சத்திர பரிகாரம் பண்ணிக்கோங்க. இந்த நட்சத்திரத்துக்கான பரிகார கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் தீயத்தூர் கிராமத்தில் சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரர்ன்ற கோவிலில் அருள்பாலிக்கிறாரு. இந்த நட்சத்திரத்துக்கான பரிகார கோவிலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பொதுவாக நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துட்டால் ஒரு முறைனாலும் திருநள்ளாறு போய் அந்த நலந்தீர்த்தத்தில் குளிச்சுட்டு திருநள்ளாறு பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வரும்போது நல்ல யோக பலன்களை நீங்கள் சந்திக்க முடியும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் பரிகார கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அதாவது தமிழ் மாதத்தில் இந்த நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அதாவது நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் இந்த நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அந்த நாளை குறித்து வச்சுக்கோங்க. அந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு நீங்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தீயத்தூர் கிராமத்தில் போய் அங்கே உள்ள சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரருக்கு முறைப்படி அபிஷேக ஆராதனை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் முழுமையடையும், நிவர்த்தி ஆகும். இந்த கோவிலுக்கான வழித்தடமும் கோவிலினுடைய தோற்றத்தையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை முன்னேற்றமடைய ஒரு முறை போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.